சொல்லு காவியா. இல்லை இல்லை, இப்போ தான் செய்யணும், இனிமேல் தான் செய்யணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே. எனக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து சண்டே, ஆனால் நமக்கு மட்டும் எல்லாருக்கும் லீவ் இருக்குது, நமக்கு மட்டும் லீவ் கிடையாது. ஆனால் என்ன ஒரு விஷயம் புரியல. வீட்டில் 3 பேர் இருந்தால் கூட 3 பேருக்கும் ஒவ்வொன்று பிடிக்குது. என்ன தான் செய்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த மற்ற நாள் கூட ஏதாவது செஞ்சு அனுப்பிச்சிடலாம். இந்த சண்டே ஆச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. எனக்கு தான் இப்படியா இல்லை எல்லார் வீட்லேயும் இப்படித்தானான்னு எனக்கே தெரியலப்பா. சரி சரி, நானும் பார்ப்போம், ஏதாவது செய்வோம். அப்புறம் என்ன பண்ணுறிய? அப்புறம் என்னெல்லாம் என்ன பண்ணுறது, எல்லாம் வேலை தான் இருக்குதே. அப்புறம் என்னவோ வந்து என்ன செய்ய எனக்கு யோசிச்சு யோசிச்சு இந்த சண்டே ஆச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓ கடவுளே. அட ஒன்றும் இல்லை, ஃபோனை வேற காலையில் எங்கே வச்சேன்னு தெரியல. அம்மா அப்படியே காதுல இருந்து கையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. என்னடா சொல்கிறேன், ஃபோனை கையில் வச்சுருக்கேனா, யோசிக்கிட்டே நான் தொலைவிட்டு இருக்கேன். நான் தான் என்ன பண்ணுறது, சண்டே ஆச்சுன்னா நான் தான் சொன்னேன், குழப்பத்துலேயும் குழப்பம், ரொம்ப குழப்பம். அப்புறம் எங்கள் வீட்டில் தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதான்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மனசாவது ஆறுதலாக இருக்குது. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பாய்.